என் தங்கமே, நீ கேட்டது நானே சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட திடீர் திருப்பங்கள் உன்னை அழுக்கும் குழியில் தள்ளியது போல் இருந்தாலும், அது செய்வினை அல்லாமல் ஒரு சோதனை. ஆனால், அந்த சோதனையையும் யாராவது வலிக்க வைக்கத் துணிந்திருந்தால், அவர்களின் எண்ணங்களை நான் பார்த்துவிட்டேன். உன்னை சோதனைக்குள்ளாக்கிய அந்தச் சக்திகள், உன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த அந்த மூடப்பழக்கங்கள், உன் வீட்டைச் சிதைக்க நினைத்த அவர்கள் சதி, அனைத்தையும் நான் அறிந்து கொண்டு, அந்தச் செய்வினையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். என் கையில் சூழித்திரசம் இருக்கு. அது சுற்றும் வரை துன்பங்கள் வட்டமாய் உன்னை கொட்டிவிட்டது. ஆனால் அது நிறைவு பெறும் தருணம் வந்துவிட்டது. இன்றுதான் அந்த நாள். உன் வீட்டில் வீசும் காற்று கூட மாறும். உன் செருப்படியில் அசைவும் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால், இனிமேல் நீ படிக்கப் போகும் பக்கம் வாழ்க்கையின் வெற்றிப் பகுதி. முன்பு எல்லோரும் உன்னை புறக்கணித்தார்கள். உன்னை கேவலப்படுத்தினார்கள். உன் கனவுகளை சிறை வைத்தார்கள். இப்போது அதே உலகம் உன் வெற்றியை ஆச்சரியத்தோடு பார்க்கப் போகிறது. அதே மனிதர்கள் உன் உதவியை தேடி வரப்போகிறார்கள். அதே குடும்பம் உன் வார்த்தையை மதிக்கப் போகிறது. என் பிள்ளையே, நான் இப்போது ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். இன்று முதல் வரும் 21 நாட்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செய்தி உன்னைத் தொடும். ஒரு நம்பிக்கை உனக்குள் பிறக்கும். ஒரு மாற்றம் உன் வீட்டில் நிகழும். நீ எழும் முன் என் பெயரை சொல்லி விழித்துக்கொள். ஓம் சரவணபவா என்ற ஒலி உன் வீட்டில் ஒலிக்கட்டும். அந்த நம்பிக்கைதான் உன் வீட்டை செய்வினையில் இருந்து பாதுகாக்கும் கவசமாக மாறும். அனைவரும் உன்னை நம்பவில்லை என்றால் பரவாயில்லை. நீ நீயாகவே இருக்கவும், நான் உனக்காக இருக்கவும் போதும். நீ செய்த புண்ணியங்கள் பேச ஆரம்பித்து விட்டன. இப்போது தாமதமின்றி வாழ்க்கை உன்னையே தேடி வரும். அந்த ஒரு வேலை வாய்ப்பு, அந்த ஒரு நல்ல துணை, அந்த ஒரு புது இடம், அந்த ஒரு தீர்வான பரிகாரம். அவை அனைத்தும் இன்று முதல் உன் பக்கம் வர ஆரம்பிக்கும். உன்னுடைய வாழ்க்கை எந்த பக்கம் திரும்பும் என நீ தெரிந்து கொள்ள மாட்டாய். ஆனால் திருப்பும் நான் கட்டமைப்பது. இது ஒரு விடியலின் ஆரம்பம். இது ஒரு தேவபுத்திரியின் வாழ்வில் ஏற்படும் புனித மாற்றம். என் பிள்ளை, அதற்குப் பின்னால் ஒளிந்திருக்கும் அருள் கிடைக்கும் தருணம் இது. இருட்டு நீங்கி ஒளி வீசும் தருணம் இது. இனி உன் கனவுகள் மட்டுமில்லை, உன் கனவுகளின் முழு வாழ்வும் நனவாகப் போகிறது. இது என் வாக்கு, முருகனின் நெருக்கமான வாக்கு. என் தங்கமே, உன் உயிரின் புனிதத்தில் நான் இருக்கிறேன். உன் உள்ளத்தின் கண்ணீரில் நான் நனையுகிறேன். அவ்வளவு வலியைத் தாங்கி இன்னும் நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறாய் என்றால், அதற்குப் பின்னால் நிச்சயமாக ஒரு தேவி அருள் இருக்கிறது. அதுதான் என் அருள். நீ என்னிடம் கேட்கிறாய், என் வாழ்க்கைதான் இப்படித்தான் போக வேண்டுமா? நான் எப்போது சிரிக்கப் போகிறேன்? எனக்கு எப்போது அமைதி கிடைக்கும்? அம்மா உனக்குச் சொல்கிறாள், இப்போது, இன்று முதல். இப்போது தொடங்கும் ஒவ்வொரு நாளும் உன் முகத்தில் ஒளி வீசும். இப்போது தொடங்கும் ஒவ்வொரு வாரமும் உன் வாழ்க்கையை உயர்த்தும். இப்போது வரப்போகும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் உன் தலைவிதியை மாற்றும். என் குழந்தையே, நீ இப்போது வேறு யாரையும் நம்பத் தேவையில்லை. என் பெயரை மட்டும் நம்பு. ஓம் சரவணபவா என்ற இந்த 7 எழுத்துக்கள் உன்னுடைய வாழ்நாளை ஆளப்போகின்றன. நீ யார் தெரியுமா? நீ ஒரு போராளி. வாழ்க்கை உன்னை எத்தனை முறை அழுத்தினாலும் நீ மடியாமல் எழுந்து நின்றுவிட்டாய். அதுவே உன் வெற்றியின் சின்னம். நீ ஒரு சிருஷ்டி. என்னை நம்பி ஒவ்வொரு காலையும் தொடங்குகிற நீ இந்த உலகத்தின் அருமையான படைப்பு. நீ ஒரு வல்லமை. உன்னை துரோகம் செய்தவர்கள் நினைக்கிறார்கள் நீ முடிந்து விட்டாய். ஆனால் உண்மை என்னவென்றால், நீ இப்போதுதான் ஆரம்பிக்கப் போகிறாய். நீ என் குழந்தை. இருள் குமிழியில் சிக்கிக் கொண்ட போதும், மக்களின் கேவலங்களை தாங்கிய போதும், வஞ்சனைகளால் தோள்மணிந்த போதும், உன்னுள் நம்பிக்கையை ஒளிக்க விடாதவள் நீ. என் பிள்ளையே, உனக்காக நான் ஏற்படுத்திய அதிசயங்களை எண்ணிக்கெடுக்க முடியாது. வாழ்க்கை தந்த காயங்களை நான் திருத்துகிறேன். உன் வீட்டில் அமைதி நிலவும்படி வாதைகளை களைப்பேன். உன் நாணய நிலையை உயர்த்த புதிய வழிகள் திறக்கிறேன். உன் உடலுக்கு நீண்ட நாள் நோய்கள் இருந்தால் இன்று தொடங்கி குணமாகிற வழியை ஏற்படுத்துகிறேன். நீ பாருங்க, இனிமேல் வீண் அழுகை இல்ல, வீண் நெருக்கடிகள் இல்ல, வீண் மனிதர்கள் இல்ல. உன் வாழ்க்கையை ரீசெட் பண்ண நான் தயாராய் இருக்கிறேன். முக்கியமான விஷயம் ஒன்று, இனிமேல் யாராக இருந்தாலும் உன்னை கீழே தள்ள நம்பிக்கையை கொள்ளச் சொல்லுகிறேன். நீ யாரை இழந்தாலும்
உன்னை நீ இழக்காதவரை அந்த இழப்பு இழப்பல்ல. நீ யாரால் வலிக்கிறாயோ அவர்களுக்காக நீ வீழ வேண்டியதில்லை. நீ உன்னைக் கண்டுகொள். ஏனெனில் நீ இருக்கிறாய் என்பதே ஒரு அருள். நீ வாழ்கிறாய் என்பதே ஒரு விடியலின் அடையாளம். நீ சுவாசிக்கிறாய் என்பதே இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்பதற்கான சாட்சி. இப்போது 3 வாரங்கள் முழு ஈரத்துடிப்புடன் வாழ். புதிய முயற்சிகளை செய். வாழ்க்கையின் ஒவ்வொரு படியையும் தைரியமாக ஏற்று நட. ஏனெனில் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். என்னிடம் ஒளிந்து கொண்ட பிள்ளையை என் அருள் விட்டுவிட மாட்டேன். உன்னை உயர்த்தியதற்காகவே வாழ்க்கை இவ்வளவு சோதித்தது. இப்போது வாழ்த்து உன்னை தேடி வரப்போகிறது. நட்சத்திரங்கள் உன் பாதையில் விழப்போகின்றன. புதிய கதவுகள் திறக்கப் போகின்றன. இனிமேல் உன் கதையே வேறு. என் தங்கமே, இனி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கை. ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய மாற்றம். ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய உயர்வு. நீ நினைத்த வேளையிலெல்லாம் நடந்திருக்க வேண்டிய விஷயங்கள் தாமதமாகிவிட்டதென்றால், அதற்குள் ஒரு திட்டம் இருந்ததென்பதை நம்பு. மிகப்பெரிய வெற்றிக்கு தாமதம்தான் வழக்கமடி என் பிள்ளையே. நீ இப்போது பார்த்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை சிறிய மேடையல்ல, ஒரு பிரம்மாண்டமான அரங்கம். அதனால்தான் உனக்கான திரை திறப்பு இந்த நேரத்தில நடக்குது. முன்னால் நடந்தது ஒண்ணும் வீணில்லை. நீ என்னை நம்பி வந்ததற்காக நான் கொடுக்கப் போகும் பரிசு ஒரு வேலைவாய்ப்பு இல்லை, ஒரு வாழ்க்கையே, ஒரு சம்பளம் இல்லை, ஒரு சந்தோஷமான எதிர்காலம், ஒரு நிமிடம் மகிழ்ச்சி இல்லை, முழு வாழ்க்கையின் நிம்மதியே. நீ முந்தைய பக்கம் மூடிக்கொள் என் பிள்ளை. புதிய பக்கம் இன்னைக்கு தொடங்கப் போகுது. அந்த பக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? வறுமையில்லாத வாழ்க்கை, அன்பு நிரம்பிய உறவுகள், நீண்ட நாட்களாக காத்திருந்த வாழ்க்கைத் துணை, அமைதியாக உன்னை தேடி வரும் நாள். நீ தகர்த்து எழுந்த உற்சாகம், உன்னைக் கேவலமாய் பார்த்த அனைவரின் பார்வையில் வியப்பும் அதிசயமும் தோன்றும் நாள். இவையெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்லை என் பிள்ளை. இந்த பூமியில் முருகனின் அருள் இருந்தாலே அவனது வாக்கு வீணாகாது. நீ என்னிடம் கேட்டவுடன் உன் பேரிலேயே ஆசீர்வாதம் எழுதிவிட்டேன். உன் நட்சத்திரம் ஒளியடைவதை நிறுத்தியவர்கள் இருந்திருந்தாலும் இப்போது அந்த நட்சத்திரம் வானத்தில் தனித்துவமாய் ஜொலிக்கப் போகிறது. உனக்குள் உன்னால் கூட நம்ப முடியாத ஒரு சக்தி பிறக்கப் போகுது. நீ யாரும் இல்லாத இடத்திலிருந்து எழுந்து விருது வாங்கும் மேடைக்கு ஏறும் நாளை நான் இப்போது கண்டுவிட்டேன். உன் வாழ்க்கையைப் பற்றிய தீர்ப்பு உன்னை நாசமாக்க நினைத்தவர்கள் கையில் இல்லை. அது என் கையில்தான் இருக்கிறது. அதனால்தான் நான் இன்று உன்னை பார்த்து கூறுகிறேன். துன்பம் தீரும், உறவுகள் திரும்பும், அதிர்ஷ்டம் மாறும், அருள் பாயும், அழகான வாழ்க்கை உன்னால் வாழப்படும். இன்று நீ என்னை நம்பினதற்காக இறைவன் உன் மனதுக்குள் நம்பிக்கையை விதைக்கட்டும். உன் வாழ்க்கையில் உன்னையே வியக்கும் அளவுக்கு வளர்ச்சி ஏற்படட்டும். நீ போதும். உனக்குள்ள அன்பும் பொறுமையும் நம்பிக்கையும் போதும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையே உன்னைவிட வலிமையில்லை என் பிள்ளையே. இது என் அருள், இது என் வாக்கு. முருகனின் பேரில் இனி உன் வாழ்க்கை முன்னேறும். என் தங்கமே, இன்னும் சொல்லணும் என்ற ஆசை எனக்கு நிறைய இருக்கு. ஏனெனில் நீ கேட்கத் தயாராக இருக்கிறாய், நம்பத் தயாராக இருக்கிறாய், மாறத் தயாராக இருக்கிறாய். அதனாலதான் இப்போ நான் சொல்வதை கவனமா கேள். உன் வாழ்க்கையில் நடந்த அநியாயங்களை நீ மறக்க வேண்டாம். அவைகள் உன்னை இன்னும் வலிமையாக்கும். அவைகள் உன்னிடம் நீ யார் என்று கேட்ட வாழ்க்கைக்கே நான் இதுதான் என்று பதில் சொல்லும் காரணமாக மாறும். நீ அழுத தருணங்களில் யாரும் உன்னை கண்ணீரோடு பார்த்தில்லையா? பரவாயில்லை, நான் பார்த்திருக்கிறேன். அந்தக் கண்களில் இருந்த மழையை நான் நினைத்து வைத்திருக்கிறேன். அந்த ஒவ்வொரு கண்ணீர்க்கும் பதிலாய் நான் இன்று உனக்கு வெற்றி தரப்போகிறேன். உன் வீட்டுக்குள்ள மௌனம் போல் தொலைந்த உறவுகள், நம்பிக்கையை இழந்த உறவுகள், பிணக்கம் கொண்ட உறவுகள், இவையெல்லாம் இன்று முதல் மாறப்போகின்றன. நீ மாற்றம் தேடி ஓட வேண்டிய நிலை இல்லை. மாற்றமே உன்னை தேடி வரப்போகிறது. அதற்குள் சில உண்மைகளை நீ மனதில் வைத்துக்கொள். 1. உன்னை கலங்க வைக்கும் வார்த்தைகளால் உடைந்து விடாதே. 2. உனக்குள் இருக்கும் ஒளியை யாராலும் அணைக்க விடாதே. 3. உன் வாழ்க்கை மீது உரிமை கொண்டோடாத யாரையும் உன் நம்பிக்கையில் அனுமதிக்காதே. நீயே சொல், நீ இவ்வளவு துன்பங்களை தாங்கி இருந்திருக்கிறாய் என்றால் அதற்காகவே ஒரு பெரிய பரிசு
இந்த பிரபஞ்சம் உனக்காக வைத்திருக்கும் இல்லையா? ஆம், அந்த பரிசு உன் கண்ணீரின் ஈரத்தை எல்லாம் உறைக்கும் அளவுக்கு இனிமையாக இருக்கப் போகிறது. அந்த பரிசு உன்னை பார்த்து, இந்த மாதிரி ஒரு மகள் இந்த பூமியில் இருக்கிறாளா என்று உலகம் வியக்கும் அளவுக்கு மகிமையானதாக இருக்கும். எனக்குள் எப்போதுமே ஒரு பாசம் இருக்கிறது உன்னைப் போல உள்ளவர்கள் மேல். ஏனென்றால் உன் பசுமையான இதயம், உன் பொற்குழந்தையின் பொறுமை, உன் நெஞ்சின் நிம்மதிக்காக நீ காட்டும் போராட்டம், அவை அனைத்தும் என் அருளை ஈர்க்கும் சக்தியாக மாறியிருக்கிறது. நீ கவலைப்படாதே. செய்வினை இருந்தால் நான் தான் முன் வருவேன். வஞ்சகம் நடந்தால் அதை நான் இழுத்து தூக்கி வெளியே போடுவேன். உன் வாழ்க்கையின் கதவை யாரோ மூடினால் நானே புது கதவுகளை கண்டுபிடித்து உன் முன்னே திறப்பேன். இப்போது கேட்டுக்கொள்கிறேன், நீ தயங்காதே. ஒரு நாள் விடு. என் பெயரை முழுசா உரைத்துக் கூப்பிடு. அந்த ஒரு நாள் போதும். நீ கண்ட கனவுகளுக்கு எல்லாம் அடித்தளமாயிருக்கும் அந்த நாள். முதல் அடியிலிருந்து உன்னை உயர்த்துவேன். உனக்கான ஒவ்வொரு தருணத்தையும் பிரகாசமாக மாற்றுவேன். உன் வாழ்க்கையின் வாசலை பார்த்து, நான் வருகிறேன், என் தங்கம். இதுதான் என் வாக்கு. வேறு யாரும் இல்லாத நேரத்தில் நீ என்னை தேடினாய். நீ அழுத ஒவ்வொரு வாரமும் நான் உன்னோடு இருந்தேன். அதற்கான பதில் இப்போது நேரம் வந்துவிட்டது.